Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இன்னைக்கு வந்து சிவராத்திரி, எல்லாத்துக்கும் வந்து சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. பழனி மலைக்கு, அப்புறம் சிவன் கோயிலுக்கு, ஈஷா யோகா அப்படின்னு எல்லா கோயிலுக்கும் வந்து போயிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து இந்த சிவராத்திரி வந்து பழனி மலையில வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி பழனி மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற மலை வந்து பழனி மலை. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக ஆன் த வே டு பழனி மலை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக காமிக்கிறேன். நைட் டயத்தில் வந்து பழனிமலை எப்படி இருக்கிறது பார்த்துக்கோங்க. மேலே போயிட்டு இந்த வீடியோவோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. பொதுவாக மற்ற நாட்களில் வந்து பழனிமலையில் வந்து இவ்வளோ லைட் வந்து போட மாட்டாங்க. முக்கியமான இடத்துல, தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும்தான் வந்து லைட்னிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து சிவராத்திரி அப்படிங்கிறனால பழனிமலையில் எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் இருப்பாங்க. யானை பாதையாகட்டும், படிப்பாதையாகட்டும், அப்புறம் வந்து மேலே எல்லா பக்கமும் வந்து பக்தர்கள் வந்து பழனிமலைக்கு போகிறதுமா வரதுமா தான் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமான ஒரு வியூவில் வந்து பழனிமலை வந்து தெரியுதுங்க. இது வரைக்கும் வந்து சிவராத்திரிக்கு நாங்கள் பழனிமலைக்கு மேலே போய் ஸ்டே பண்ணது கிடையாது. இதுதான் வந்து முதல் முறை. அதனால் வந்து இப்போ மலை மேலே வந்து நாங்கள் போக போகிறோம். மேலே போயிட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். முருகனை மனசில் நினச்சிட்டு முருகன் துதியெல்லாம் பாடிட்டு கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் வந்து மலை மேலே வந்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பழனி மலை மேலே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நல்ல கூட்டங்க. ஆக்சுவலாக சிவராத்திரிக்கு வந்து இந்த அளவுக்கு கூட்டம் வருஷம் வருஷம் வருமா அப்படின்றது வந்து எங்களுக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இதுதான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ வந்து பார்க்கும் பொழுதே நல்ல ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் இனிமேல் வந்து வாய்ப்புகள் கிடச்சிது அப்படின்னா ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து தோணுதுங்க. இரவில் ஜொலிக்கும் பழனி, பழனி மலையிலிருந்து கழுகு பார்வையில். இங்கே மலை மேலே வந்து தேவராட்டம்லாம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதையும் வந்து போய் பார்க்கலாம். தம்பி கொஞ்சம் பின்னாடி வந்து மலை மேல் இருக்கக்கூடிய பக்தர்களில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து வேடிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
சரி நம்ம அந்த கேப்பில் வந்து டக்குன்னு போய் சாமியை கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் மக்களோட சேர்ந்து நாங்கள் க்யூவில் நின்று சாமியை தரிசனம் செய்கிறதுக்காக போயிட்டுருந்தோம். சிவன் ராத்திரிக்கு வந்து 4 கால பூஜைகள் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக சாமி பார்க்கலான்னு போகும்பொழுது ஒரு மணி போல் இருக்கும். இந்த டயத்தில் தான் வந்து நாங்கள் சாமியை பார்க்கலான்னு போனோம். அப்போ வந்து சாமி வந்து வைதிகால் அலங்காரத்தில் வந்து இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வைதிகால் அலங்காரம். பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து வைதிகால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்புனோம். சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரினோவேட் பண்ண தங்க கோபுரத்தை வந்து எல்லாருமே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் நின்று பார்த்தோம். இதற்கு வந்து காரணம் வந்து இப்போ பாலிஷ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. கும்பாபிஷேகம் நடந்தனால இந்த தங்க கோபுரத்துக்கு வந்து பாலிஷ் போட்டிருக்காங்க. ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது. அது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தங்க கோபுரத்தை தரிசனம் செய்ததோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். தேங்க்யூ. பபாய்.